வணக்கம். இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். மருதானை போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்த தமிழ் பெண், இது ஒரு கொலை என சபையில் சாடிய ஸ்ரீதரன். 2026 முதல் இலங்கையில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள், பாராளுமன்றத்தில் பிரதமர் அறிவிப்பு. கோட்டபாயவை விசாரணைக்கு அழைத்ததை வரவேற்கின்றோம், செல்வன் அடைக்கலநாதன் என்பி. தேர்தல் கணக்கறிக்கை விவகாரம், அர்ச்சுனா உட்பட 9 பேரிடம் போலீசார் விசாரணை. இஸ்ரேல் மேற்கு கரையை தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் ஆபத்து, ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். ஊழல் செய்த அத்தனை பேருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதிகளின் வாட்ஸ்அப் தளங்கள் தொடர்பில் எடுத்த தீர்மானம் வரவேற்கத்தக்கது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் முப்படையினர் பொதுமக்களின் காணிகளை அபகரித்துள்ளனர். மீண்டும் அது பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். வடக்கு கிழக்கு மக்கள் காணி இல்லாது வனவள திணைக்களங்களால் காணிகள் அபகரிப்பு தொடர்கின்றது. விவசாயிகள், கடற்தொழிலாளர்கள் படும் கஷ்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துங்கள். நெல்லின் விலை நிர்ணயம் தொடர்பில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போலீசாரின் மெத்தன போக்கே துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு காரணம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். பாடத்திட்டம் மற்றும் பரீட்சை முறைமை உள்ளிட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026 முதல் செயற்படுத்தப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். முந்தைய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்த திட்டங்களில் நேர்மறையான மாற்றங்களை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தற்போதுள்ள கல்வி முறைமை மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக மாற்றி அமைக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டினார். அதன்படி கல்வியில் போட்டித்தன்மையை குறைக்கும் நோக்கில் 2026 முதல் கல்வி சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் பரீட்சை முறை மற்றும் பாடத்திட்டத்தை திருத்தம் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அழகியல், தகவல் தொழில்நுட்ப மற்றும் கணக்கியல் போன்ற பாடங்களின் உள்ளடக்கத்தை மிகவும் பொருத்தமானதாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த பாடங்களை ஒருபோதும் நீக்கும் எண்ணம் இல்லை என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கல்வி முறைமை மாற்றத்தை நோக்கி இட்டு செல்லப்படும் நேரத்தில் 3 துறைகளிலும் அவ்வாறு செய்ய விரும்புவதாக கூறிய பிரதமர், ஆசிரியர் பயிற்சி, பாடசாலை அமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்தி பணியாற்றுவேன் என்றும் கூறியுள்ளார். இதேவேளை 2024 ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் விரைவில் வெளியாகும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். புலமை பரிசில் பரீட்சையுடன் ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாக பெறுபவர்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக பெறுபேறு மதிப்பீட்டு நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். வெகு விரைவில் பெறுபவர்களை வெளியிட நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என பிரதமர் மேலும் தெரிவித்திருந்தார். கொழும்பு மருதானை போலீஸ் நிலையத்தின் சிறையில் உயிரிழந்த கிளிநொச்சியை சேர்ந்த தமிழ் பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கவில்லை என்றும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட பெண் எவ்வாறு போலீஸ் நிலையத்தில் தவறான முடிவெடுத்து உயிரிழக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு பயங்கரவாத மோசமான செய்தி என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இது குறித்து விடயத்திற்கு சரியான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும்? இது ஒரு பயங்கரமான, வெளியிலே பார்க்கிற பொழுது மிக மோசமான ஒரு செய்தி. தயவுசெய்து கௌரவ அமைச்சர் அவர்களை இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்கின்றேன். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற உங்களின் முந்தைய கொள்கைகளிலிருந்து நீங்கள் ஒருபோதும் பின்வாங்க முடியாது. தேவைகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் கொள்கையை மாற்றி அமைக்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான
கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்தின் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை பற்றி நாம் விவாதிக்கும் போது நான் இணையத்தில் சென்று அறிந்து கொள்ள முயற்சித்தேன். அது சமூக, சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை போன்ற 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை கண்டேன். சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பிரிவுகளை படிக்கும் போது அந்த பிரிவுகள் அரசியல் பிரச்சினைகளை முதன்மையாகவும் சுற்றுச்சூழலையும் தூய்மையையும் தொடர்புபட்டிருந்தன. அவை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தை கொண்டிருந்தது என்று நான் நினைக்கின்றேன். ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதன் மூலம் நம்பிக்கையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று இணையத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசாங்கம் மிகவும் விரிவான வேலை திட்டத்தை இணையத்தில் முன்வைத்துள்ளதாக கருதுகின்றேன். இவை கடந்த பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களில் அரசாங்கத்திற்கு கிடைத்த ஆணையை பிரதிபலிப்பதாக தோன்றியது. கிளீன் திட்டத்தை பொறுத்தமட்டில் கடந்த 75 வருடங்களாக இந்த நாட்டை ஆட்டி படைத்த ஊழல் கலாச்சார அரசியல் கலாச்சாரம் தொடர்பாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அரசாங்கத்தின் கவனத்திற்கு ஒரு முக்கிய விடயத்தை கொண்டு வர விரும்புகின்றேன். பொது பாதுகாப்பு அமைச்சரும் எனது நல்ல நண்பருமான நீதி அமைச்சர் அவர்கள் இங்கு வந்திருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த சில நாட்களுக்கு முன் அவரது கருத்துக்கள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டும். ஜேவிபியுடன் இணைந்த தேசிய மக்கள் சக்தி தேசிய தமிழ் பிரச்சினை தொடர்பில் அவர்களின் கடந்த கால நிலைப்பாடுகள் காரணமாக எனக்கு அவர்களுடன் அதிக உடன்பாடு இல்லை. இனப்பிரச்சினை தொடர்பான தமது நிலைப்பாட்டை ஜேவிபி இன்னும் தெளிவாக்கவில்லை. மேலும் அரசாங்கத்தில் உள்ள சில உறுப்பினர்கள் பல விடயங்களில் மிகவும் முற்போக்கான கருத்துக்களை கொண்டுள்ளனர் என்பதையும் நான் தனிப்பட்ட முறையில் அறிவேன். கடந்த 75 ஆண்டுகள் நெறிமுறையாக இருக்கவில்லை என்றும் அதனால் தான் மக்கள் முழுமையான மறுசீரமைப்பை விரும்பினார்கள் என்றும் நீங்கள் தெரிவிப்பதன் மூலம் நீங்கள் பயன்படுத்திய நெறிமுறை என்ற சொல்லின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றே நினைக்கின்றேன். தேர்தலின் போது அதற்கு முன்பும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. 2015ஆம் ஆண்டு அப்போதைய அரசாங்கம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவைக்கு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று உறுதி அளித்திருந்தது. ஆனால் தேர்தல்கள் முடிந்தபின் அப்போதைய அரசாங்கம் முதல் வாரத்திலேயே அந்த உறுதிப்பாட்டில் இருந்து மிக விரைவாக பின்வாங்கிவிட்டது. நீங்கள் இந்த சட்டத்தை கொரோனாமானது என்று சொல்கிறீர்கள். போலீசாரோ அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதை ஒருபோதும் தவறாக பயன்படுத்துவார்கள். இந்த பயங்கரமான சட்டத்தின் வரலாறாகும். உங்கள் அரசாங்கம் வேறு விதமாக இருக்க விரும்பினால், நீங்கள் நெறிமுறையாக இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். என்னை இந்த அரசாங்கம் புலி என்று அடையாளப்படுத்துகின்றது. நான் விடுதலை புலிகளை சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது கொலை செய்யுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்று வரும் அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 64 நாட்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கதைப்பதற்கு இடம் கொடுக்காவிட்டால் அது இந்த அரசாங்கத்தினுடைய வெட்கங்கெட்ட செயல். ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள்? எனக்கு கதைப்பதற்குரிய நேரத்தை வழங்கவில்லை என்று கேட்டால் அதற்கு ஒரு குழுவினை நியமித்துள்ளனர். நான் பல நாட்கள் காத்திருந்துள்ளேன். இது எந்த வகையில் நியாயம்? இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்திற்கு எனது மனதால் நான் கொடுக்கின்ற அனைத்து ஆதரவுகளையும் மீள பெற்றுக்கொள்கின்றேன். இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் செயற்படுவேன். எனக்கு எதிராக 24 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வாகனத்தின் முன் விளக்குகளை ஒளிரவிட்டதற்காக கைது செய்கிறார்கள். ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இது நடக்குமா? இந்த விடயத்தை நான் பாரிய கவலையுடன் முன்வைக்கின்றேன். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் மீது இருந்தது. யாழ்ப்பாணத்துக்கு மக்கள் பாரிய எதிர்பார்ப்பில் 3 எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு இங்கு கதைப்பதற்கு கூட நேரம் கொடுக்கப்படவில்லை. இங்கு தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டுமென்றால் உரிய சபையான நாடாளுமன்றத்தில் உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். ஏன் இந்த அரசாங்கம் ஒரு சுயேட்சை குழு உறுப்பினரை பார்த்து பயப்படுகின்றது? இந்த அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இருந்தால் இன்றிலிருந்து இந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்.
1980ஆம் ஆண்டுகளில் எவ்வளவு மக்களை ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் கொலை செய்துள்ளார்கள். பல படுகொலைகளை செய்த தரப்பு இது என்று முடிந்தால் தன்னையும் கொலை செய்து விடுமாறு தெரிவித்த அர்ச்சுனா எம்பி யுத்தத்தின் போது இலட்சக்கணக்கான தமது மக்கள் முள்ளிவாய்க்காலில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு நேரம் வழங்காமை பிழையான விடயம் எனவும் நேரம் வழங்காமைக்கு எதிர்க்கட்சியே பொறுப்பு என்றும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கங்கெட்ட செயல். ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள்? சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை ஃபோன் பண்ணுவதற்காக 36 நாட்கள் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது எந்த வகையில் நியாயம்? 1974 இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன். 1974ஆம் ஆண்டு தந்தை செல்வநாயகம் தெளிவாக சொல்லியிருக்கிறார், 2 சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு 36 நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதலாக கதைப்பதற்காக என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன். இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ச்சுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட 24 வழக்குகள், ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை. 24 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணுகிறார்கள். யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறையின் ஏற்பாட்டில் வருடாந்தம் நடத்தப்படும் யாழ் சர்வதேச சட்ட மாநாடு எதிர்வரும் 25ஆம் 26ஆம் திகதிகளில் யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட ஹூவர் கலையரங்கில் காலை 9 மணி முதல் மாலை வரை இடம்பெறவுள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கமளிக்கும் ஊடக விவரிப்பு இன்று யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் சர்க்குலராஜா தலைமையில் இடம்பெற்றது. இந்த ஊடக விவரிப்பில் யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் சுரானா மற்றும் சுரானா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்தை சேர்ந்த சஞ்சய் சர்மா கிஷான்லால் சட்டத்துறை விரிவியலாளர் சுபாசினி ருமணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது சட்டத்துறை தலைவர் கோசலே மதன் யாழ் சர்வதேச சட்ட மாநாடு பற்றி விளக்கம் அளித்தார். யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை இந்தியாவின் புகழ்பூத்த சுரானா மற்றும் சுரானா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து 2வது தடவையாகவும் முறைசெய் என்ற தலைப்பில் யாழ் சர்வதேச சட்ட மாநாட்டை தை மாதம் நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இந்த மாநாடானது யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட ஹூவர் கலையரங்கில் காலை 9 மணி முதல் மாலை வரை இடம்பெறவுள்ளது. மாற்றத்திற்கான கருவியாக சட்டம் என்னும் சார்பில் செயல்படல் நிலைமாற்றம் நிலைத்திருப்பு என்னும் தொனிப்பொருளில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இவ்வருட மாநாட்டின் முதல் நாள் நிகழ்வில் இலங்கை உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரிக்திக் பத்மன் சூரசேன பிரதம விருந்தினராகவும் தகவல் உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர்களின் ஒருவரான ஹிஷாலி பினேண்டோ ஜெயவர்தனவும் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பிக்க உள்ளனர். முதல் நாள் நிகழ்வில் ஆளுகை நிலைமாற்றம் தொடர்பில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் யஷான் ஷாவும் இலத்திரனியல் நிலைமாற்றம் தொடர்பாக சிரேஷ்ட சட்டத்திரணி கலாநிதி சுனில் அபேரட்னவும் சிறப்புரைகளை ஆற்ற உள்ளனர். இவ்வருட மாநாட்டின் புதிய முயற்சியாக யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை மாணவர்கள் சிலர் முறையான ஆய்வு மேற்பார்வைக்குட்பட்ட தமது ஆய்வு கட்டுரைகளை முதல் நாள் மாலை அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். தேர்தல் கணக்கறிக்கை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உட்பட 9 பேர் மீதான விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் ஆரம்பித்துள்ளனர். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது செலவின அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்துள்ளனர். இந்த நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உட்பட யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்ட சசிகலா ரவிராஜ், உமாகரன், மயூரன், கிருஷ்ணநாத், கௌசல்யா, குருசாமி, சுரேன் உட்பட 9 பேர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் சசிகலா ரவிராஜிடம் போலீசார் வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஏனையவர்களிடமும் வாக்குமூலங்களை
வாக்குகளை பெற்ற பின்னர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேவேளை யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டவர்களில் இதுவரை தமது தேர்தல் செலவின அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்காத 35 பேருக்கு எதிராகவும் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. இஸ்ரேல் மேற்கு கரையை தன்னுடன் இணைத்துக் கொள்ளலாம் என ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸ் எச்சரித்துள்ளார். டாவோஸில் இடம்பெறும் உலக பொருளாதார உச்சி மாநாட்டில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேற்கு கரையை தன்னுடன் இணைத்துக் கொள்வதற்கான தருணம் இது என இஸ்ரேல் கருதுவது ஆபத்தில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். காசா குறித்து இஸ்ரேல் ஆர்வமாக உள்ளதாக என்பது தெரியவில்லை என, ஆனால் மேற்கு கரை குறித்து இஸ்ரேல் ஆர்வம் கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். காசாவில் ஹமாஸிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் யுத்தம் நிறுத்தத்தை ஏற்படுத்த உதவியமைக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவரால் அந்த நேரத்தில் வலுவான பங்களிப்பு வழங்கப்பட்டது என ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். மேற்கு கரையில் உள்ள ஜெனீனாவின் தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கையில் இஸ்ரேலிய படையினர் ஈடுபட்டுள்ள நிலையிலேயே ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. 19 வயதுக்குட்பட்ட ICC மகளிர் T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணியுடன் கோலாலம்பூரில் இன்று இடம்பெற்ற போட்டியில் இந்திய மகளிர் அணி 60 ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதற்கமைய போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய 19 வயதுக்குட்பட்ட மகளிர் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 118 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பின்னர் 119 என்ற வெற்றி இலக்கோடு களமிறங்கிய இலங்கை 19 வயதிற்குட்பட்ட மகளிர் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 58 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது. இந்த வெற்றியினூடாக குழு ஏ புள்ளி பட்டியலில் இந்திய அணி 6 புள்ளிகளுடன் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள வடலி மீடியாவோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.